அணில் குஞ்சுன்னு எல்லாரும் கிண்டல் அடிச்சதுக்கு அணிலாவே மாறிட்டாங்க. நீங்க என்ன அணில் குஞ்சுகள் அப்படின்னு சொல்றதுக்கு குதிக்கிறது என்ன, மரத்துல இருந்து தாவறது என்ன. ஒரு வீடியோல ஒரு பையனுக்கு கன்னத்துல ரத்தம் சொட்டுது. நான் போலீஸ் தான், இவன் ரொம்ப சலம்பிட்டான் அப்படிங்கறதுனால அடிச்சிட்டாங்க போல அப்படின்னு பார்த்தா, என் தளபதியை பார்க்க ஓடுனேன், அவரோட கார் என்ன இடிச்சுது பாத்தீங்களா அப்படின்னு காட்டுறோம். சேர கீழே போடு, சேர கீழே போடு, கீழே போடுன்னு ஒரே கத்திக்கிட்டு இருந்தாரு. ஐயா ஸ்டாலின் யோசிக்காரு, இந்த கூட்டல் கழித்தல் கணக்குன்னு போடுறாங்க. எப்பா நீங்க 2 பேர் ராஜினாமா பண்ணீங்கன்னா ஏன் தலை தப்போம், நான் போய் தீகார்லாம் உட்கார முடியாது. நம்ம வேற அண்ணன் ஒவ்வொரு கூட்டத்திலையும் 100 கோடியே மட்டுமே ஊழல் குற்றம் சாட்டப்பட்ட கெஜ்ரிவால் உள்ளே வைத்தீர்கள், இங்க லட்சக்கணக்கு கோடி சுருட்டின இந்த திமுக பரம்பரை வெளியில இருக்குன்னு சொல்ல எங்க உசுப்பேத்தி ரணகலமாகி துணி கடை வச்சிருக்கேன். எங்க வீட்டுக்கு வந்தா ஒரு துணி ஏதாவது கொடுப்பீங்க. எங்க வீட்டுல நாங்க என்ன ப்ராடக்ட் பண்றோமோ, என்ன காய்ச்சறோமோ அதுதான் விருந்தினர்களுக்கு வழங்கப்படும். அப்ப சரிதானே. சாராயம் காய்ச்சற தொழில் வச்சிருக்காங்க, சார ஆலைகள் வச்சிருக்காங்க, விக்கிறாங்க. நீங்க வந்து மதுபான குடிகாரன்னு சொல்லக்கூடாது, குடிகாரன்னு சொல்லக்கூடாது, மதுபான சொல்லணும் அப்படின்னாங்கல்ல. ஆமா, இனிமே பாலியல் வன்கொடுமை பண்றவங்கள வன்கொடுமைவாதிகள்னு சொல்லக்கூடாது, பாலியல் பிரியர் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி போதைப் பொருட்கள் குறைவாகத்தான் இருக்கிறது, புழக்கம் குறைவாகத்தான் இருக்குது. வீட்டுல உள்ளவங்களே காய்ச்சி குடிச்சிடுறாங்களா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பக்கம் பேசிட்டு இந்த பக்கம் வந்து ரிஷவந்தியம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருக்கும் வெளிப்படையா விற்கிறார் மதுபானம். இவங்க எல்லாம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் இப்பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. ஊமையராய் செவிடர்களாய் குருடர்களாய் வாழ்கின்றோம். ஒரு சொல் கேளீர், சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர் என்ற பாவேந்தரின் வரிகளோடு உலகமெங்கும் பரவி வாழும் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். அக்கா வணக்கம். வணக்கம். ஒரு முக்கியமான ஒரு கவிதையோட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். களமும் இவ்வளவு நேரம் பேசுனது அது கவிதை இல்லையா? அது கவிதை, நான் எழுதின கவிதை. இதுவும் நான் எழுதினது இல்லை, இருந்தாலும் ஒரு புதிய கவிஞர் எனக்கு என்னுடைய தந்தையினுடைய மிக நெருங்கிய நட்பு, அதனால இவங்களை பத்தி சொல்லணும். ஐயா காரை மைந்தன் அவர்கள் எழுதிய களமும் காதலும் அப்படிங்கிற ஒரு கவிதை நூல்ல இருந்து எழுதினேன். படித்ததும் பிடித்தது அப்படின்னு சொல்லலாம், இல்ல படித்ததில் பிடித்ததுன்னு கூட சொல்லலாம். பாருங்க, அரசியல் நடிப்பானதால் நடிகர்களுக்கு அரசியல் எளிதானது அப்படிங்கிற ஒரு கவிதை எழுதினாரு. அதை வாசிக்கும் போது இன்றைய சமகாலத்துல நடக்கக்கூடிய அரசியலுக்கு எவ்வளவு பொருத்தமாக இருக்கு அப்படிங்கறதுதான் என்னால அதை ஒப்பிட்டு பார்க்க முடிந்தது. அண்மையில 2-3 தினங்களாக ரொம்ப பரவலாக பேசப்படுகிற எவ்வளவோ செய்திகள் நடக்கும். ஆனா அதெல்லாம் வந்து ஊடகம் வந்து முதன்மைப்படுத்தி காட்டுமான்னு நமக்கு தெரியாது. ஆனால் மரியாதைக்குரிய தாவேக்காவுடைய தலைவர், நடிகருமாக இருக்கக்கூடிய சகோதரர் விஜய் அவர்கள் வந்து கோயம்புத்தூருக்கு பூத் கமிட்டி மீட்டிங், அது கூட பல பேர் கூத்து கமிட்டி மீட்டிங்னு சொல்லி விமர்சனம் செஞ்சாங்க. அப்படி பூத் கமிட்டி மீட்டிங்னு போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் வருதுங்கிறத எல்லா ஊடகமும் வந்து பிரதிபலிச்சிச்சு. ஆனால் அந்த கூட்டம் எப்படி அறமற்ற ஒரு கூட்டமாக, ஒரு அரசியல் ஒரு புரிதலோ விழிப்புணர்வோ ஒரு ஒழுக்கமோ பண்பாடோ எது ஒன்றுமே வந்து சொல்லிக் கொடுக்கப்படாத ஒரு கூட்டமாக அது வந்து இருந்தது அப்படிங்கிறத பலரும் விமர்சிச்சு ஊடகத்தில் போயிட்டு பார்த்துடணும். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் அவங்க ஒரு வளர்ந்து வர இயக்கம் தானே. வளர்ந்து வர இயக்கம் இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் நடக்கக்கூடும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் நம்ம கொஞ்சம் டீப்பாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சகோதரர் விஜய் அவர்களுக்கு இன்பில்ட்டா இந்த ஒரு உணர்வெல்லாம் வரும். நாங்கள் வந்து மேடையில் நின்று நீங்கள் சேர் எடுக்காதீங்க, சேரை கீழே போடுங்க, ஒயர் இருக்கு வந்து ஒயரில் கால வைக்காதீங்க அப்படின்னு. அது கூட வந்து சில பேர் சொன்னாங்க, அணில்கள் ஒயர் ஏறிடுச்சு அப்படின்னா கரண்ட் நின்றும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு உடனே வந்து அனில் பாலாஜி அவர்கள் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ இப்படியெல்லாம் இருக்க இது சரியா தவறான்னு நீங்க நினைக்கிறீங்க? அரசியல்படுத்தப்படணும்னு ஒரு கருத்து இருக்கு, இருந்தாலும் கட்சி தொடங்கி ஒரு ஆண்டு நிறைவாயிருச்சு.
இன்னைக்கு வந்து தேர்தலை நோக்கி பயணிக்கிறாங்க. சும்மா பயணிக்கிறாங்கன்னா பரவாயில்ல, நாங்க தான் முதலமைச்சர்னு வேற பயணிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சி எப்படி நடந்திருக்கணும், எப்படி நடந்துக்கிட்டதுன்னு சொல்லுங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்? ஏன்னா இந்த அபத்தமான கட்சி இப்படியே வாஷ் அவுட் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. எனக்கு என்னுடைய தலைவர் சீமான் அவர்கள் தான் வெற்றி கொடி கட்டணும். அதாவது அப்படி ஒப்பீடு அளவுல கூட நம்ம பண்ணிக்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம நடத்துறது உண்மையான அரசியல் கட்சி, அரசியல் இயக்கம். அவரை போய் நம்ம அவரோட ஒப்பிடவே தேவையில்ல. அவங்க வந்து எல்லாரும் முதல்வர் ஆகுறாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? ஏற்கனவே இருக்கிற 50 ஆண்டு முதலை கட்சிகள், அதையோ திராவிட கட்சிகளை எல்லாம் ஓரங்கட்டி 15 வருஷம் ஒருத்தர் ஓடுன்னு ஓடி மக்கள் பக்கம் நின்று எண்ணிலடங்கா வழக்குகளை வாங்கி ஜெயிலுக்கும் அஞ்சாம உயிருக்கும் பயப்படாம தில்லா நிற்கிற நாம் தமிழர் கட்சியையும் டேக் பண்ணி அவர் முதல்வர் ஆவார்னா அவர் அந்த அளவுக்கு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணார் இல்லையா? நான் அதை தான் சொல்கிறேன். நமக்கு தெரியும் நம்மளுடைய உயரம் என்னன்னு நமக்கு தெரியும். அதனால் ஒப்புமையே படுத்தலை. என்னுடைய உள்ளார்ந்த இதெல்லாம் நான் ரசிக்கிறேன். நான் இதை ரொம்ப விரும்புகிறேன். ஏன்னா இந்த மங்குனிகள் இப்படி தான் பண்ணணும். அரசியல் புரிதலற்ற வீட்டில் தான் தூண்டித்தனமாக தெரிகிற பையனை எப்படி திட்டுவாங்க, அந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம். நான் அதை தவிர்க்கிறேன். அந்த கூட்டம் அப்படிங்கிறது விளங்குனாதான் இந்த நடிகர் போர்வையில் வருகின்ற இந்த அரசியல் ஒதுங்கணும், நான் தமிழ் தேசியம் பேசப்படணுங்கிறது தான் என்னோட நப்பாசை. அதனால நான் இதை வரவேற்கிறேன், இப்படியே ஆசைப்படுறேன். இதுக்கு பல மடங்கு இவங்க எப்படி நடந்துக்கணும். ஒரு விஷயத்தை கவனிச்சேன். இன்னைக்கு வந்து பொன்முடி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி, மரியாதைக்குரிய பொன்முடி இவர்கள் 2 பேருடைய அமைச்சரவை நீக்கினதுக்கு அப்புறம் ஒரு விவாதங்கள் நடக்குது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல. அதுல தாவேக திமுகவை வந்து டிபேட் பேனலிஸ்டா வச்சு அவங்க வந்து விவாத நிகழ்ச்சி நடத்துறாங்க. அப்படின்னா தாவேகா தரப்பு விரும்புறது பே பண்ணி அவங்க வாங்கிக்கிறாங்க, எப்படியோ பண்ணிக்கிறாங்க. அதே தான் திமுகவும் விரும்புதா அப்படிங்கறது. இப்ப இதுல இருந்து என்னது, கருத்தியல் ஆற்றல் மிக்கவர்களோட மோதுவதற்கு யாருக்குமே திமுகவுக்கு திராணியே இல்ல. ஆமா, பசையுள்ள பார்ட்டியா பிடிச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க கிட்ட இப்ப திமுக மொக்க வாங்கணும்னா இப்ப தாவேகா தான். இது நாம் தமிழர் கட்சி கிட்ட இப்போ பின்னங்கால் பிடரி அடிக்க இன்னார் வந்தா நான் டிபேட்டுக்கு வர மாட்டேன், இன்னார் வந்தா என்ன கூப்பிடாதீங்கன்னு எழும்பி போன சரித்திரம் தான் திமுக. இப்போ வந்து இவங்க சொல்ற எல்லாத்துக்கும் திக்குமுக்காட போறது யாருன்னு பார்த்தா இந்த இளம் சிட்டுகளும் பட்டுகளும் தான். இன்னொன்று எனக்கு என்னன்னா, அணில் குஞ்சுன்னு எல்லாரும் கிண்டல் அடிச்சதுக்கு அணிலாவே மாறிட்டாங்க. நீங்க என்ன அணில் குஞ்சுகள் அப்படின்னு சொல்றதுக்கு குதிக்கிறது என்ன, மரத்துல இருந்து தாவறது என்ன. ஒரு வீடியோல ஒரு பையனுக்கு கன்னத்துல ரத்தம் சொட்டுது. நான் போலீஸ் தான் இவன் ரொம்ப சலம்பிட்டான் அப்படிங்கறதுனால அடிச்சிட்டாங்க போல அப்படின்னு பார்த்தா, என் தளபதியை பார்க்க ஓடுனேன், அவரோட கார் என்ன இடிச்சுது பாத்தீங்களா அப்படின்னு காட்டுறோம். கார் இடிச்சு ரத்தம் வந்துச்சு, ரத்தம் அப்படி கொட்டுது. அப்போ இப்படிப்பட்ட ஒருத்தவங்களை நான் பார்த்தேன். முன்னாடி நாளே வந்து ஒரு அம்மா வந்து தளபதியை சந்திச்சா நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் வந்து அவங்களே விடல. ஏன்னா அவங்க கோவை பிரமுகரை, ஆமா, மாவட்ட செயலாளர், அவங்களுக்கே அனுமதி இல்ல. ஒரு கல்லூரி பெண் உட்காந்து அழுது என்ன பார்க்க விடல அப்படின்ட்டு. ஒரு சில பிள்ளைங்க யூடியூப் போடுது, நான் என்னுடைய தளபதியை பாக்குறதுக்காக தான் நான் அந்த கூட்டத்துக்கு போனேன், நம்ம என்னடா இது அப்படின்னு பார்க்க வேண்டிய நிலைமை. இன்னொன்னு என்னன்னா, இதுவரைக்கும் கருத்தியலா பேசி நிஜத்தை பேசுற நமக்கு தற்கூரி பட்டம் கொடுத்தாங்கல்ல, இப்ப நிஜமாவே தற்கூரி பட்டம் தாமாகவே தாவேகாவுக்கு செல்கிறது. நீங்க சொன்ன மாதிரி இந்த ஊடக லாபி இருக்குல்லக்கா, அது வந்து திட்டமிட்டு இப்ப இருக்கக்கூடிய பெண் நிறுவனம் வந்து செய்தோ அப்படிங்கிற ஐயம் தான் எனக்கெல்லாம் இருக்கு. ஏன் அப்படின்னா, இவங்க வந்தா நாங்க வரமாட்டோம், இவங்க வந்தா நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்றது. குறிப்பா தாவேகால இருந்து வந்தா அப்ப வரமாட்டோம். பட் இப்ப நம்ம பாக்குற அட்வான்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, தாவேகாவும் திமுகவும் தான் வந்து டிபேட்ல வந்து இருக்கிறதுக்கு தகுதியானவர்களோ அப்படிங்கிற அளவுக்கு. அப்படி கிடையாது. திமுகவுக்கு சொல்ற எல்லாத்துக்கும் இது பதில் சொல்ல தெரியாம முழிக்கிறது அது மட்டும் தான். இல்ல நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, திமுக வைக்கக்கூடிய வாதங்களுக்கு பிரதிவாதம் இவங்களுக்கு வைக்கவே தெரியாது. தாவேகாவுக்கான ஒரு காம்பிடென்ட்டா தான் திமுக இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரியும் வச்சுக்கலாம். தாவேகாவோட காம்பிடென்ட்டா தான் திமுக இருக்கு. அவர்களுக்கு உண்மையாகவே ஆற்றல் மிக்கவர்களோட, கருத்துகள்ல ரொம்ப வலிமையாக இருக்கக்கூடியவர்களோட
அவங்க வந்து டிபேட் பண்றதுக்கு அடுத்த தயாரா வார்த்தை இல்ல. அவங்களுக்கு கிடைக்காதே பேசுறதுக்கு. ஆமா, அப்படிதான் நம்ம வந்து இதை பார்க்கலாம். ஸோ இந்த பாதை வந்து ஒரு போதை பாதையா, ஒரு சரியான பாதையா அப்படிங்கிறது வந்து பொறுத்திருந்து தான் நம்ம வந்து அதுல இருந்து ஒரு தெளிவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்கள் தான். அவர் பேசும்போது கூட மேல நான் பார்த்தேன், மொத்தமாவே 5 நிமிஷம் தான் பேசினார் போல இருக்கு. ரொம்ப ஸ்கிரிப்ட் கொஞ்சம் கம்மியா எழுதி கொடுத்துருப்பாங்க. ஸ்கிரிப்டும் பாவம் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். பேசிட்டு மறந்துருக்க மாட்டாங்க, பிஸியில கொஞ்சம் கம்மியா எழுதி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அக்கா நீங்க பாக்கலையா அப்ப அந்த பார்க்கல. எனக்கெல்லாம் இவங்களெல்லாம் பார்க்குற அளவுக்கு எனக்கு வந்து ஸோ என்ன காய சகோதரர் விஜய் அவர்கள் மறந்துருக்காங்க. பரவாயில்ல, அந்த வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் இப்படி இருக்கு. அப்புறம் பூசி ஆனந்த் எப்படி பேசுறாரு, மேல சேர கீழே போடு, சேர கீழே போடு, கீழே போடுன்னு ஒரே கத்திக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒருவேளை இவரோட தொண்டர்கள் எல்லாம் ஹைப்பர் ஆக்டிவிட்டியால பாதிக்கப்பட்டவங்களோ என்னவோ. ஆமா, ஒரு போலீஸ்காரர் அப்புறம் உட்காந்து கயிறு கட்டிட்டு இருக்காரு. நல்லா நினைச்சுக்கோங்க, எல்லாரும் தூக்கி உள்ள போட்டுருவேன். இல்ல ஒரு சின்ன தம்பிலாம் அண்ணா விடுங்கண்ணா விடுங்கண்ணா எங்களை விடுங்கண்ணா அழுகுறா. அந்த பவுன்சர் இல்ல முடியாது, கயிறை தாண்டி முடியாதுன்னு சொல்லிட்டு குதிச்சாச்சு. சரி, இப்படி போக அடுத்தது வந்து முக்கியமான 2 செய்திகள். இவ்வளவு திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து 4 ஆண்டுகள் நிறைவு போது 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறாங்க. பிறகு இன்னைக்கு 2025 நெருங்கிடுச்சு. அடுத்த ஆண்டு நமக்கு அடுத்த சட்டமன்ற தேர்தலே வரப்போகுது. 4 ஆண்டுகள் தூங்கி கொண்டிருந்த திமுக இன்னைக்கு வந்து, ஏன்னா மரியாதைக்குரிய பொன்முடி அவர்களோ மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்களோ வந்து எந்த சரித்திர பின்னணியும் இல்லாம குற்ற பின்னணியும் இல்லாம இருக்கிறாங்களான்னா இல்ல. அவர்கள் முன்பு பல விஷயங்கள் நமக்குலாம் மனசுல சுவடா பதிஞ்சிருக்கு. அப்படின்னா ஓஷி அப்படின்னு சொன்னது சுவடா பதிஞ்சிருக்கு. பெண்களை அவ்வளவு கீழ்த்தரமா அவங்க அன்னைக்கு வந்து மரியாதைக்குரிய அம்மையார் கனிமொழி அவர்கள் சொன்னதுல சிறப்பு திட்டம் எனக்கு பிடிச்ச திட்டம் திமுக ஆட்சியில அப்படின்னா புதுமை பெண் திட்டமும் இந்த பேருந்து திட்டமும் தான் சொல்லி சொன்னாங்க. ஆனா அந்த திட்டத்தை பெண்கள் பெறுகிறார்கள்னு சொல்லி எவ்வளவு ஏளனமாக பேசியவர் தான் பொன்முடி அவர்கள். எப்படி பேசினாரு? ஓசி அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு அமைச்சருடைய மகன் வந்து சொன்னார், வேலூர்ல அப்புறம் இன்னொருத்தர் சொன்னாரு, நீ உங்க அம்மா பொன்முடி யாருக்கு வேணாலும் நீங்க ஃபோன் பண்ணி நைட் ஃபுல்லா பேசலாம் அப்படின்னு. ஆமா, யாருக்கு வேணாலும் பேசலாம், நைட் பேசலாம். உனக்கு ஒரு 1000, அம்மாவுக்கு ஒரு 1000, ஆமா பையனுக்கு ஒரு 1000 அப்படின்னாரு. இப்படி அதே மாதிரி ஒரு மனு கொடுக்க வந்தவங்களுடைய மனுவை பிடிங்க அவங்களோட தலையில அடிச்சு ஜாதி சமூகம் என்னன்னு கேட்டது. அப்புறம் ஒரு அமைச்சர் சேர தூக்கி அடிக்க போனாரு, ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி இப்படி என்ன சொல்றது, ஓட்டு போடக்கூடிய மக்களை ஃபர்ஸ்ட் அவங்கள ஓட்டை தான் பாக்குறாங்க, அது செகண்டரி. ஒரு மனிதர்களாக கூட கன்சிடர் பண்ணாம பல இடங்கள்ல நடந்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க ஊழல் செய்யக்கூடிய அமைச்சர் பெருமக்களாக முந்தைய காலங்களில் இருக்கிறாங்க. அதாவது பிளாக் மார்க் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ்ல ரொம்ப கரும்புள்ளிகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த அமைச்சர் பெருமக்கள். குறிப்பா அது துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும், பொன்முடி அவர்களாக இருக்கட்டும், அது வந்து இன்னைக்கு தலைவன் எவ்வளியோ, ஆமா செந்தில் பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அப்படி 2 முக்கியமான தீர்ப்பு வந்து வந்தது. என்ன அப்படின்னா, 1 பிணை இல்ல அமைச்சர் பதவி, எது உனக்கு வேணும்னு செந்தில் பாலாஜியை கேட்டோன்னே எனக்கு பிணையே போதும்பா அப்படின்னு ராஜினாமா பண்ணிட்டாரு செந்தில் பாலாஜி அவர்கள். எப்ப பண்ண ஊழல்? அதிமுக ஆட்சி காலத்துல பண்ண பேருந்து வேலை வாங்கி ஊழல், அதுல பண்ண ஊழல். ஏங்கா ஒரு மாசத்துக்கே பல 100 கோடியை வந்து கல்லா கட்டுறாரு திமுக கட்சிக்கு. எப்படிக்கா இவர் இந்த மாதிரி எல்லாம் அப்படிலாம் பண்ணி தான் இப்ப கல்லா கட்டுறாரோ? ஆமா, இது வந்து பழக்க தோஷம் தானே. சிறுக இல்ல பெருக சேமித்தவர்கள் இவங்க. இன்னொன்னு, நீங்க வந்து இந்த ராஜினாமாவெல்லாம் ஒரு நாடகமா தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து இது எப்படி எங்க போய் நிக்கோம்னா, இந்த ரெய்டு எல்லாம் அமலாக்கத்துறை ரெய்டு எல்லாமே வரிசையா சின்னதுலேருந்து போய் யாருக்கிட்ட போய் நிற்கணும்னா ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் நிற்கும். அப்போ வந்து இவங்களுக்கு ஒரு மறைமுக அச்சுறுத்தல் வருது. எப்படின்னா, இனிமே கடைசியாக தொட போகிறது உங்களை தான். அப்போ ஐயா ஸ்டாலின் யோசிக்காரு, இந்த கூட்டல் கழித்தல் கணக்குகள் போடுறாங்க, எப்பா நீங்கள் 2 பேர் ராஜினாமா பண்ணீங்கன்னா ஏன் தலை தப்போம், நான் போய் தீகார்லலாம்
உட்கார முடியாது. நம்ம வேற அண்ணன் ஒவ்வொரு கூட்டத்திலையும் 100 கோடியே மட்டுமே ஊழல் குற்றம் சாட்டப்பட்ட கெஜ்ரிவால் உள்ளே வைத்தீர்கள், இங்க லட்சக்கணக்கு கோடி சுருட்டின இந்த திமுக பரம்பரை வெளியில இருக்குன்னு சொல்ல சொல்ல எங்க உசுப்பேத்தி ரணகலமாகி ரொம்ப நேர்மையா செயல்பட்டு நம்மளை தூக்கி தீகார் செயல வச்சிருவாங்களோ அப்படிங்கிற அச்சத்துல இவர்களுக்குள் பேசப்பட்டதுதான். ஏன்னா நானா நீக்குனா என் பேர்ல கெட்ட பேர் வரும், அதை விட நீங்களே கொஞ்சம் நல்ல மனசு பண்ணி நீயும் இப்போ நீதிமன்றத்துக்கு பதில் சொன்ன மாதிரியும் ஆச்சு, கொஞ்சம் நான் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்ச மாதிரியும் ஆச்சு. அதே மாதிரி பொன்முடிகிட்ட எப்பா ஃபுல்லா பேரை கெடுத்து வச்சுட்ட, ஆபாசத்தின் உச்சத்துக்கே உன்னோட இது போயிடுச்சு, கொஞ்சம் திமுகவை நான் சரி பண்ணணும்னா எனக்கு வந்து நீ துறந்தாகணும், உனக்கு கொடுக்க வேண்டியதான் பையன் இருக்கானே எம்பியா, அப்புறம் என்ன எல்லாமே வந்துருமே போதும்பான்னு இவர்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தைகள் ஓடிதான் சுமூகமான ஒரு அரசியல் நகர்வு. இது அரசியல் சூது. தயவு செய்து திமுக வருந்திட்டு திருந்திட்டுன்னு மட்டும் நான் அதாவது பாஜகல வந்து வெவ்வேறு கட்சிகள்ல ஊழல் சேர்ந்தவர்களை ஈடி வந்து பிடிச்சிச்சு அப்படின்னா திருப்பி பாஜக நினைச்சோன்னு அவங்க வந்து வாஷிங் பவுடர் மாதிரி அவங்க வந்து மெஷின்ல போட்டு அவங்களை சுத்தமாக்கிடுவாங்கன்னு சொல்லி குற்றம் சாட்டும். அதே மெஷின்ல ஒரு அதே கம்பெனி பிராண்ட்ல இன்னொன்னு ஆர்டர் போட்டு மாநில அரசு ஆட்சியில இருக்கும் போது அந்த கட்சியில இருக்கும் போது செய்த ஊழல் இன்னைக்கு திமுக வந்தோன்னு இப்ப நல்ல வேஷம் போடுறது என்ன, அவங்களை காப்பாத்துவது என்னன்னு சொல்லி இப்படி எல்லாம் செய்து என்ன மக்கள் மறதிய முதலீடாக வைத்து ஒரு சந்தர்ப்பவாத அரசியலை செய்வதில் மிக கை தேர்ந்தவர்கள் திமுக என்பதற்கு மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த ஊழல் வழக்கும் சரி, இவர்களுடைய இன்றைய நிலைப்பாடும் சரி, பெரிய உதாரணமா நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி பொன்முடி இவங்களுக்குலாம் மரியாதைக்குரிய சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா நம்ம அவ்வளவு அநாகரிகமானவர்கள் இல்ல, எல்லாரையும் ஒரு மனிதர்களா முதல்ல மதிப்போம் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம சொல்லிடுறோம், அது வந்துருது இயல்பாகவே. உண்மையாகவே அவர்கள் தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்களான்னு கேட்டா அது கேள்வி. சொன்ன மாதிரி ஐயா செந்தில் பொன்முடி அவர்கள் என்னக்கா பேசி வைக்கிறாரு, இவ்வளவு நாள் பேசுனதுக்கு ஒண்ணும் பண்ணல, ஆனா இன்னைக்கு அமைச்சர் பொறுப்பை நீக்கி இருக்கிறாங்க. இவங்க எல்லாரோட இலாக்காக்களையும் செந்தில் பாலாஜியோட இலாக்காவா இருக்கட்டும் இல்ல ஐயா பொன்முடி அவர்களுடைய இலாக்காவா இருக்கட்டும் தூக்கி மத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு மனோ தங்கராஜ் அவர்களை திருப்பியும் அமைச்சரவையில இணைச்சிருக்காங்க. வெளியில தள்ளி அவரும் ஒரு ஊழல் வழக்குல வெளியில போனாரு, திருப்பியும் உள்ளக்க வந்து இணைத்திருக்காங்க. யாருக்கு நீங்க மாத்தி கொடுத்தாலும் என்ன பண்ணணும், சேல்ஸ் என்கரேஜ் பண்ணணும். மாவட்ட ஆட்சியரே அதுல எந்த மாற்று கருத்துல இல்ல. அதனால இத என்னன்னு நம்ம பாக்குறது, அதாவது இவங்க வந்து இப்போ ஒரு வருஷம் தானப்பா இருக்கு, இந்த ஒரு வருஷத்துல வந்து நீ கொஞ்சம் அமைதியாயிரலாம் பார்த்து அவ்வளவுதான். நீங்க இவங்க அமைச்சர் பதவியை திறந்த உடனே இவங்க வந்து சோத்துக்கும் இதுக்கும் கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இவங்க பதவி இல்லாட்டாலும் இருந்தாலும் ஒண்ணுதான், இதே அக்கப்போர்களை பண்ணிகிட்டே இருப்பாங்க, இதே கட்ட பஞ்சாயத்து இதே ஊழல் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும். இந்த தேர்தல் நாடகத்துல இதுவும் ஒரு பங்கான நாடகம் தானே, நாடகத்துல இது ஒரு அங்கம். இது இன்னொரு சீன். சரி, கரெக்ட். அதே மாதிரிக்கா கள்ளக்குறிச்சியில இப்பதான் ஒரு ஆண்டு கூட நிறைவு பெறல, உங்களுக்கு அந்த சம்பந்தம் 69 பேர் இறந்தாங்க கள்ளச்சாராயம் மருந்து. அதுல வந்து குற்றம் சாட்டப்பட்டதாக சொல்லப்பட்டவர் யாருன்னா ரிஷிவந்தியத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், பொறுப்பேற்கணும் அப்படின்ட்டு. ஆமா, அதுல வந்து கார்த்திகேயன் சொல்றவர் தான் வந்து குற்றம் சாட்டப்பட்டவராக இருந்தார். இப்ப அவரு வாக்குச்சாவடி முகவர்களுக்காக ஒரு கூட்டத்தை அமைச்சிருக்காரு. அதுல எல்லாருக்கும் மதுபானத்தை கொடுத்து உணவை கொடுத்து கூட்டத்துக்கு வர வச்சிருக்கிறாங்கக்கா. எல்லாம் கொடுப்பாங்கன்னு நம்ம எல்லாம் பேசுவோம், அதாவது கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கறது, பணத்தை கொடுக்கறது, மதுபானம் கொடுக்கறது. இப்ப காட்சி இப்ப வெளிப்படை இது லீகலி ரைட்டானே எனக்கு தெரியல. எங்க வீட்டுல வந்து ஊறுகாய் வியாபாரம் பண்ணணும், குடிசை தொழிலா. நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்கன்னா என்ன தருவேன் உங்களுக்கு கிஃப்ட்? ஊறுக்கா தருவீங்க. அது மாதிரி நான் வந்து சென்ட் தொழிற்சாலை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, நீங்க என் வீட்டுக்கு வர்றீங்க, சென்ட் பாட்டில் தருவேன். ஒரு துணி கடை வச்சிருக்கேன், எங்க வீட்டுக்கு வந்தா ஒரு துணி ஏதாவது கொடுப்பீங்க. எங்க வீட்டுல நாங்க என்ன ப்ராடக்ட் பண்றோமோ என்ன காய்ச்சறோமோ அதுதான் விருந்தினர்களுக்கு வழங்கப்படும். அப்ப சரிதானே? சாராயம் காய்ச்சற தொழில் வச்சிருக்காங்க, சாராலைகள் வச்சிருக்காங்க, அதாவது இப்ப என்னன்னா கள்ளச்சாராயம் குடுக்கலையே அப்படின்னு நீங்க சந்தோஷப்படுங்கிறீங்க. மதுபானத்திலயே இன்னைக்கு கலப்படம் தான், கள்ளச்சாராயத்தை விட அதிகமான கலப்படம் நிறைந்த பானமாக இன்னைக்கு மதுபானம் இருக்குது. குறிப்பா டாஸ்மாகில் விற்பனை செய்யப்படக்கூடிய மதுக்கள் இருக்கிறது அப்படிங்கிறது பல ஆய்வுகள் சொல்லிக்கிட்டு வருது. அதோட சேர்ந்து இவர்கள் செய்யக்கூடிய ஊழல்கள்
இது எல்லாம் இருக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி ஆமா அவன் என்ன தொழில் செய்யறானோ அததான் கிஃப்டா கொடுப்பாங்க. ஆனா இந்த மக்களுக்கு புரியல பாருங்க இவங்க என்ன இது கடையில வந்து அதாவது எலிக்கு பொரிய வச்சு எலியே கொலை பண்ணுவோம்ல அந்த மாதிரி. இப்போ நீங்க விருந்துக்கே இப்படி வைக்கிறீங்கன்னா அப்போ ஒவ்வொரு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா எங்க பகுதி ஏரியாக்கள்ல இளைஞர்களை கூப்பிடு அப்படின்ட்டு தெரிஞ்ச ஒரு இளைஞர்கிட்ட சொல்லும் போது ஐயோ அம்மா அதிமுக திமுகலாம் வாரம் ஆனா தெரு வாரியா இளைஞர்களுக்கு 200 ரூபாய் 500 ரூபாய் கொடுக்குறாங்க, போய் குடிச்சிக்கோ, இல்லை பாட்டிலே வாங்கி கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்து அவங்கள வந்து மழுங்கடிச்சிடுறாங்க, வரமாட்டாங்கங்கிறாங்க. இப்போ இதெல்லாம் உண்மையாகுது இல்லை? ஐயா முத்துசாமி அவர்கள் வந்து இந்த இடைக்கால இதா பதவி எடுத்திருந்தால் மதுவில காயத்துறை பொறுப்பெடுத்திருந்தால் அப்ப சொன்னார்ல, நீங்க வந்து மதுபான குடிகாரன்னு சொல்லக்கூடாது, குடிகாரன்னு சொல்லக்கூடாது, மதுபான சொல்லணும் அப்படின்னாங்கல்ல. ஆமா, இனிமே பாலியல் வன்கொடுமை பண்றவங்கள வன்கொடுமைவாதிகள்னு சொல்லக்கூடாது, பாலியல் பிரியர் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி போதைப் பொருட்கள் குறைவாகத்தான் இருக்கிறது, புழக்கங்கள் குறைவாகத்தான் இருக்கு. வீட்டுல உள்ளவங்களே காய்ச்சி குடிச்சிடுறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பக்கம் பேசிட்டு இந்த பக்கம் வந்து ரிஷிவந்தியம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருக்கும் வெளிப்படையா விற்கிறார் மதுபானம். இவங்க எல்லாம் அப்பா மகன் எல்லாரும் சிஎஸ் சொல்றவங்களா இருக்கும். அவங்க கிட்ட நீங்க இதை விட என்ன எதிர்பார்க்க முடியும்? எனக்கு புரியல. இதெல்லாம் இல்லாட்டி தான் நீங்க ஆச்சரியப்படணும். இப்படி நாடு எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல. மக்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் 26 இருக்கு, ஞாபகத்துல வச்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சேன். பல பேர் கேட்கக்கூடிய ஐயம் வந்து இதா இருக்கு. நம்ம வந்து ஒரு பெரிய அறிக்கை இருக்கு, இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் வெளியிடாத ஒரு அறிக்கை. 90 விழுக்காடு நதி நீரை வந்து முதன்மையாக வைத்து 25 விழுக்காடு அந்த நாட்டு மக்களுடைய ஜிடிபியின் பங்களிப்பாக இருக்கக்கூடிய விவசாயத்தை வைத்திருக்கிறது. அந்த நாட்டு மக்களினுடைய வாழ்வாதாரமே அந்த நீரை நம்பித்தான் இருக்கிறது. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் தீவிரவாத பிரச்சனை என்றால் அந்த தீவிரவாத பிரச்சனையைத்தான் நீங்கள் சரி செய்யணுமே தவிர்த்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிவிலியன்ஸை நீங்க பாதிக்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்து நாட்டு மக்கள் அனைத்து உயிர்களுக்குமான சீமானவர்கள் கொடுத்திருந்தாங்க. அப்படி ஒரு அறிக்கையை நான் பார்த்ததே இல்லை. நானுமே வந்து ரொம்ப மெச்சினேன். இப்படி ஒரு யோசனையா சிந்தனையா மாமாவுக்கு யாருக்குமே வராது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கட்டாயம் அப்படி. ஆனா பல பேர் வந்து பின்னூட்டங்கள்ல வந்து சொன்ன செய்தி என்ன அப்படின்னா, டேமே இல்ல எப்படி வந்து அப்படின்னு சொல்லிட்டு யார் அடைச்சு வைக்க முடியும் அப்படின்னு. முதல்ல இந்திய அரசு கொடுத்த இதுதானே அது. என்ன சொல்றாங்க, சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்வோம் சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி நிலைப்பாடை எடுக்காதீங்க, தவறுங்கிறத தான் நம்ம சுட்டி காட்டியிருக்கோம். இப்ப இந்த விஷயத்த நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. என்னன்னா 1960 அப்போ ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. கிட்டத்தட்ட 64 ஆண்டுகள் நீண்ட ஒப்பந்தம் இது. அதை வந்து ரத்து செய்யணும், அதாவது ஒரு தற்காலிக ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன அப்படின்னா இப்போ ஈஸ்டர்ன் ரிவர்ஸ்ன்னு சொல்லி ஒரு 3 ஆறுகள் இருக்கு, வெஸ்டர்ன் ரிவர்ஸ்ன்னு சொல்லி ஒரு 3 ஆறுகள் இருக்கு. ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவுக்கு உடமையானது, வெஸ்டர்ன் ரிவர்ஸ் எல்லாமே பாகிஸ்தானுக்கு உடமையானது. இது 2 நாடுமே வந்து ஷேர் பண்ணிக்குது. இது நம்ம வந்து மேஜரா இந்த ஹைட்ரோ பவர் பயன்படுத்துறதுக்காக நீரை வந்து பயன்படுத்துறோம். ஆனால் மெஜாரிட்டியா பாகிஸ்தான் வந்து வாழ்வாதாரத்திற்கு அவங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய குறிப்பா அந்த உணவு, அவங்களுடைய தேவைகள், உணவு தேவை, இது எல்லாத்தையும் பூர்த்தி செய்வதற்கான அந்த நதியை நம்பித்தான் இருக்கிறார்கள், சிந்து நதியை நம்பித்தான் இருக்கிறார்கள். 92 விழுக்காடு மக்களுடைய வாழ்க்கையே வந்து அந்த நதியை நம்பித்தான் இருக்கிறது. அந்த நீர்நிலைகளை ஒட்டித்தான் அவர்களுடைய வாழ்க்கையை அமைந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க தீவிரவாத செயல்களை கட்டுப்படுத்துங்க, தீவிரவாதிகள் வராம நீங்க வந்து அடக்குங்க, உளவுத்துறை இருக்கு. இப்படி செய்யாதீங்க. இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வதன் மூலமாக பாதிக்கப்படுவது யார் என்று பார்த்தால் மக்களாக இருக்கிறது, சிவிலியன்ஸாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டி சொல்றோம். இதைத்தான் வந்து சீமான் அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வது தவறு என்பதுதான் சுட்டி காமிக்கிறார் அப்படிங்கிறதான் இதற்கான பதிலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த அறிக்கை வந்து ஒரு அனைத்து உயிர்களுக்குமான அறிக்கை. எவ்வளவு தூரம் வந்து இதை பத்தி பேசினா தேச துரோக வழக்கு கூட போடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அதாவது பாஜகவின் பி டீம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய வரிசையா அன்னை ஆர்ப்பாட்டங்களை 2016 இருந்தே எடுத்து பாருங்க. நம்ம இப்போ அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாமே இந்த ஒன்றிய அரசு தான்ப்பா பண்ணியிருக்காரு. ஆமா ஆமா, நம்ம எப்படி இது சொல்றாங்க எனக்கு புரியல. எப்படி நீங்க நட்புறவு வச்சுக்கிட்டு எப்படி எதிர்க்க முடியும்? ஆமா, நம்ம அது நீங்க அத்தனை வழக்குகளும் தேசிய சம்பந்தப்பட்ட அத்தனை வழக்குகளும் ஒன்றிய அரசு
சம்பந்தப்பட்டதாக தான் இருக்கிறது. சொன்ன மாதிரி அந்த ஜிஎஸ்டியா இருக்கட்டும், இந்த ரோஹிங்கியா இஸ்லாமியர்களுக்கான போராட்டமா இருக்கட்டும், வக்ஃபு போராட்டமாக இருக்கட்டும், எவ்வளவு விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு. காவேரியா இருக்கட்டும், முல்லை பெரியார் ஆற்றா இருக்கட்டும், எல்லாமே ஒன்றிய அரசு இந்த ஸ்டேட் மட்டும் இல்ல, இது ஒட்டுமொத்த இந்திய ஸ்டேட்டினுடைய டிஸ்பியூட்னு சொல்லலாம். அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுக்கா, போக போக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு காணொளியில விரிவாக இன்னும் பல செய்திகளை குறித்து நம்ம விவாதிப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.